தவேக கட்சியோடு புதியதாக கூட்டணி அமைக்கப் போகின்ற கட்சியாக எதிர்பார்க்கப்படுவது, அதுவும் எதிர்பார்ப்பது என்று கூறுவதோடு மட்டுமில்லாமல் கண்டிப்பாக அது நடக்கப் போகிறது என்று நம்ப தகுந்த வட்டாரங்களில் பேசிக்கிறார்கள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தற்போது புதிதாக சசிகலா அவர்கள் ஆரம்பித்துள்ள கட்சி, அந்த கட்சிக்கு பெயர் கூட இன்னும் வைக்கவில்லை. கொடியை மட்டும்தான் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். கமுதி மாநாட்டில் அந்த ஒரு கட்சி தவேகவுடன் இணைக்கப் போகிறது. முன்னதாக ஓரிரு தினங்களுக்கு முன்னால் பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் புதியதாக கட்சியை ஆரம்பித்து தவேகவுடன் தனது கட்சியை இணைக்கப் போகிறேன், கூட்டணி அமைக்கப் போகிறோம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து தற்போது நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அம்மா அவர்களின் தீவிர விசுவாசியான சசிகலா அவர்கள், அதாவது சின்னம்மா என்று அழைக்கப்படுகின்ற நபர், இந்த நபர் புதிதாக கமுதியில் மாநாடு ஒன்றை கூட்டி அந்த மாநாட்டில் கட்சியின் பெயரை அறிவிக்காமல் கொடியை மட்டும் அறிவித்துவிட்டு கட்சியின் பெயரை விரைவில் அறிவித்து விடுவோம் என்று கூறி கண்டிப்பாக அது தவேகவுடன் அந்த கட்சி கூட்டணியில் வைக்கப் போகிறது, தனித்து நிற்கப் போவதில்லை, தவேகவுடன் கூட்டணி வைக்கப் போகிறது என்ற பேச்சு அந்த சின்னம்மா அவர்களின் வட்டாரத்திற்குள்ளேயே பேசப்பட்டு வருகிறது என்பதை இந்த காணொலி காட்சி மூலமாக தெரிவிப்பது மட்டுமில்லாமல் குறிப்பாக இன்னொரு விஷயத்தையும் தெரிவிக்க இருக்கிறோம். தற்போது தன்னந்தனியாக கலட்டு விடப்பட்டுள்ள ஓபிஎஸ் அவர்கள், பிஜேபியும் ஓபிஎஸ் அவர்களை கண்டுகொள்ளவில்லை, அதிமுகவும் கண்டுகொள்ளவில்லை, திமுக பக்கமும் போக முடியாது. ஒரே ஒரு ஆப்ஷன் டிவிகே மட்டும்தான். ஆனால் தவேகவும் இவரை கூப்பிடவில்லாததால் இவரும் அப்செட் ஆகி இருந்தார். வேறு என்ன செய்வதென்று வழியில்லாமல் அரசியலில் ஒதுக்கப்படக்கூடிய ஒரு நிலை, அந்த நிலையில் இருக்கின்றார். நாம் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்து விடுவோம், நாம் எதுவும் எம்எல்ஏவாக ஒரு கேண்டிடேட்டாக நிற்க வேண்டாம், ஆனால் திமுகவிற்கு ஆதரவு கொடுப்போம், ஆதரவு குரலையும் சட்டசபையிலேயே அவருடைய உறுப்பினர் மூலமாக, நம்பிக்கைக்குரிய உறுப்பினர் மூலமாக தெரிவித்திருந்தார். இதனிடையே அவரும் சசிகலா மூலமாக தவேகவுடன் இணைய இருக்கிறார். அவருக்கு ஒரு கட்சியாக ஆரம்பிக்கவில்லை, ஆனால் ஒரு பொறுப்பு வகிக்கக்கூடிய எம்எல்ஏ, அதாவது தவேகவில் ஒரு மிக முக்கியமான பதவி, துணை பொதுச் செயலாளர் அல்லது இணை பொதுச் செயலாளர் என்ற போஸ்டிங்கை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைத்து கொண்டிருக்கிறார். அதற்கு சின்னம்மா ஒரு தூண்டுகோலாகவும் இருப்பார் என்று பேசப்பட்டு வருகிறது. சசிகலா போனவர் ஜாயின் செய்தவுடன், அதாவது திமுகவுடன் கூட்டணி அமைத்தவுடன் கண்டிப்பாக ஓபிஎஸ் அவர்களையும் கூப்பிட்டுக் கொள்வார்கள். மொத்தமாக இவர்கள் டிவிக்கே ஒரு கூட்டணி கட்சியாக நிற்கப் போகிறது. இந்த கூட்டணி கட்சியில் உள்ள நபர்கள் எல்லாம் அதிமுகவால் கைவிடப்பட்ட நபர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதில் டிடிவி தினகரனுடைய கட்சி மட்டும்தான் மிஸ் ஆகிறது. அது என்டிஏ பாரதிய ஜனதா கூட்டணியுடன் அங்கு போய்விட்டது. இவ்வாறு இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலோடு நீங்கள் இப்போதும் இணைந்தே இருங்கள். அப்போதுதான் உடனுக்குடன் நீங்கள் செய்தியை பெற முடியும். நன்றி.